ஸ்டார் எஃப்எம் செய்திச் சுருக்கம். வணக்கம். இது ஸ்டார் எஃப்எம் செய்திச் சுருக்கம். தொகுப்பாசிரியர் AL நௌஃபர், வாசிப்பவர் அப்துல் மஜீத் ஜசீம். நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது அதனை மீட்பதற்கு எப்போதும் ஒன்றுபடுவதே ஐக்கிய தேசிய கட்சியின் பண்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தினார். அன்று JR ஜெயவர்தன செய்ததை போன்று தானும் கடந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து செயற்பட்டதாகவும், நாட்டை நேசிக்கும் உண்மையான ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருந்தால் இந்த வேலை திட்டத்தை தொடர தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் விநியோகம் 95% நிறைவடைந்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இராணுவ தளங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய தபால் மூல வாக்குச்சீட்டுகளில் ஒரு பகுதி மாத்திரமே எஞ்சியுள்ளதாக தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். தபால் மூல வாக்குகள் நாளை விநியோகிக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 7,12,318 அரச ஊழியர்கள் 2024 ஆண்டுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு குறித்து தகுதி பெற்றுள்ளார்கள். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் நிலையானதும் செழுமையானதுமான எதிர்காலத்திற்கு வாக்களிப்பதா அல்லது குழப்பமான ஸ்திரமற்ற நிலைக்கு செல்ல வாக்களிப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமைக்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது என தெரிவிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022 ஆண்டை விடவும் தற்போது பொருட்களின் விலை குறைந்துள்ளதாகவும், நாட்டுக்குள் ஏற்படுத்தப்பட்ட நிலைத்தன்மை சீர்குலையாத வகையில் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் டீசலின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யமுனு விஜயவர்தன தெரிவித்துள்ளார். விலை சூத்திரத்தின் பிரகாரம் பஸ் கட்டணம் திருத்தம் அமல்படுத்தப்படும் என தெரிவித்த விஜயரத்ன, விலை திருத்தத்திற்கு 4 விதமான சூத்திரத்தின் தாக்கம் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 10 ரூபாவினால் விலை குறைக்கப்பட்டமை விலை சூத்திரத்தில் 4 வீத பாதிப்பை கூட ஏற்படுத்தாது, எனவே கட்டண திருத்தம் எதுவும் இல்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு அபாய வலயங்களாக 29 வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, இரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் 29 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் லஹிரு கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். மாதாந்திர சமையல் எரிவாயு விலை திருத்தத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் லிட்ரோ எரிவாயு விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என நிறுவனம் தெரிவித்துள்ளது. எமது செய்திப்பிரிவு தொடர்பு கொண்டு வினவிய போது லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1745 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரை காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் நேற்றைய தினம் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 153 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அரசியல் வேறுபாடுகளை விலக்கிவிட்டு குழந்தைகளுக்கு உலக தரத்திலான கல்வி வழங்குவதற்காக BM ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையெழுத்திட வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். 2023-2024 நிதியாண்டில் சமக்ஸ்ட்ர சிக்ஷ திட்டத்தில் 4 தவணைகளில் 1876.15 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுக்கு 4305.66 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மலையாள திரையுலகை உலுக்கி வரும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்த கேள்விக்கு எனக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த நீதிபதி ஹேமா தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஹேமா கமிட்டியின் அறிக்கை சில தினங்களுக்கு முன் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதில் அதிகார மையத்தில் இருக்கும் நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகைகள் உட்பட பெண் கலைஞர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 73.55 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 76.93 அமெரிக்க டாலராக குறைவடைந்துள்ளது. அத்துடன் உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.12 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. வங்களாதேசத்தில் இட ஒதுக்கீடுக்கு எதிராக மாணவர்களின் போராட்டத்தில் வன்முறை வெடித்து ஏராளமானோர் பலியானார்கள். இதனையடுத்து பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா விலக கோரி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினர். இதனால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார். இதனையடுத்து முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக ஷேக் ஹசீனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மீது மேலும் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காசா பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 6,44,000 தடுப்பூசிகளை வழங்குவதற்கு உள்ளூர் சுகாதார அதிகாரிகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைந்து பணியாற்றி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தடுப்பூசிகளை வழங்குவதற்காக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த விளையாட்டுச் செய்தி ஒன்று. சமீபத்தில் ஸ்வீடனில் நடைபெற்ற உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் சச்சித்ரா ஹர்ஷனி விஜயகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இலங்கை போலீசில் பணிபுரியும் சச்சித்ரா 40 தொடக்கம் 44 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் பங்கேற்று 5.24 மீட்டர் நீளம் தாண்டி பதக்கத்தை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாஸ்டர்ஸ் போட்டி கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 119 நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் ஸ்டார் FM செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. வணக்கம். ஸ்டார் FM செய்திச் சுருக்கம். Star FM. Star FM. New World Radio from Sri Lanka. Today, Internet. Log on www.starfm.lk.